அலைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மஸ்கிட்டோ பேட்டில் இந்த பவர் ப்ளக் உடஞ்சிச்சு. இதை நம்ம வெறும் இந்த டெஸ்டரை வச்சு எப்படி சரி பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மக்கிட்ட யூஸ் ஆகாத ஒரு பழைய பேட்டு இருக்குது, உடஞ்சி போன பேட் இருக்குது. அதில் வந்து பவர் ப்ளக்கு நல்லா தான் இருக்குது. இதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம இந்த எல்லோ கலரில் இருக்க கொசு பேட்டை நம்ம ஸ்க்ரூவை அன்ஸ்க்ரூ பண்ணிக்கணும். இப்போ ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த ஸ்க்ரூ இருக்குது, இதை நம்ம கழட்டிக்கணும். கழட்டி எங்கெங்கே இந்த ஸ்க்ரூ கழட்டுறோமோ அங்கே அதை பத்திரமா ஞாபகம் வச்சு தனியாக வச்சுக்கணும். இது நம்ம வந்து மேலே கழட்டணும், அவுட்டரில் கழட்டினது. இதுக்கு மேலே ஒரு சின்ன பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம கழட்டிக்கிறோம். இதை எடுத்து நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆரஞ்சு பேட்டில் உள்ளதை இதை நம்ம டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம். நம்ம அவுட்டரை கழட்டியாச்சு. அதில் வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்தாம இதில் 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கழட்டிக்கலாம். கழட்டிட்டு நம்ம அந்த பிளாஸ்டிக்கை தனியாக இதே மாதிரியே வச்சு நம்ம பொசிஷனில் எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி எடுத்து தனியாக வச்சா தான் நம்ம எப்படி மாட்டணும் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். உங்களுக்கு நீங்கள் பண்ணும்போது குழம்பிக்காதீங்க. இல்லை நீங்கள் கழட்டும் போது யாராவது வீடியோ எடுத்து வச்சுக்க சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு நீங்கள் எப்படி கழட்டினீங்கன்னு உங்களுக்கே தெரியும். யாராவது சின்ன ஃபோனில் நீங்கள் வீடியோ எடுத்து வச்சுக்கணும், அப்போ மறக்காது. இப்போ நம்ம இதை கழட்டிக்கணும். தனியாக வந்துடுச்சு பாருங்கள். இதை எடுத்து நம்ம இப்போ அதில் அப்படியே போட போகிறோம். எப்படி எடுத்தோமோ அதை அப்படியே இந்த ஹோல்ஸ்குள்ளே வச்சு இந்த இது பாருங்கள், இது வெளியில் வரணும், அந்த பக்கம் வெளியில் வரணும். அதனால் நம்ம இப்படி போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ நம்ம எப்படி கழட்டினோமோ அதே மாதிரியே இந்த மாதிரி வச்சு செட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கை நல்லா செட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு இந்த டாட்டில் போய் கரெக்டாக போய் உட்காரணும். அது உட்காந்துருச்சு. இதில் ஒரு ஸ்க்ரூ தான் கொடுத்துருந்தாங்க, நம்ம அந்த ஒரு ஸ்க்ரூவை போட்டுக்கலாம். இந்த ஒரு ஸ்க்ரூ போட்டாச்சு. நல்லா டைட் பண்ணிக்கணும், ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஒர்க் ஆகுதானே இப்போ பார்க்கக்கூடாது, ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே கீழே வந்துடும். இப்போ நம்ம திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லைட்லாம் அந்த ஹோலில் போய் உட்காரும். கரெக்டாக நீங்கள் பார்த்து அப்படி இருந்தால் மாதிரியே அப்படியே மாட்டினீங்கன்னா அந்த லைட் வந்து கரெக்டாக அதில் உட்காந்துடும். இப்போ நம்ம ஸ்க்ரூலாம் போட்டுக்கலாம். ஃபைனலாக நம்ம எல்லா ஸ்க்ரூவும் போட்டாச்சு. போட்டு இப்போ ஒர்க் ஆகுது பாருங்கள். நம்ம இந்த உள்ளே வெளியில் வர மாதிரி ஒன்று பண்ணோம்ல, அதுதான் இது வெளியே கொண்டு வரதுக்கு. லாக் பண்ணிட்டு வெளியே கொண்டு வரதுக்கு ஃபைனலாக நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லைட்டும் வந்துடுச்சு. ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் சார்ஜ் போடுவோம். இப்போ சார்ஜ் நம்ம கொஞ்சம் நேரம் போட்டுட்டோம். எடுத்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம், ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். லைட் வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு ஸ்பார்க் வருது, ஒர்க் ஆகுது. நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து நசுங்கி போயிடும். இதில் வந்து இந்த மாதிரி நசுங்கி இருக்குது பாருங்கள். நசுங்கி இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது. அதுக்கு நீங்கள் இது கழட்டவே தேவையில்லை, இந்த மாதிரி டெஸ்டர் கூட தேவையில்லை. என்ன பண்ணலான்னா, அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கணும். கையில் வந்து நம்மளுக்கு அந்த மெட்டல் படக்கூடாது. இப்போ டெஸ்டரே எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்க. இதை வச்சு லைட்டாக தூக்கி விடணும். அதில் வந்து அந்த உள்ளே இருக்க லேயரில் படாமல் பார்த்துக்கணும். பார்த்தினாலே உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சில பேர் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு தூக்கி கூட போட்டுருவீங்க. இது நீங்கள் இப்படி தூக்கி விட்டிங்கன்னா ஓரளவுக்கு இதை டச் ஆகாத அளவுக்கு, உள்ளே இருக்க லேயரில் டச் ஆகாத அளவுக்கு வச்சிங்கன்னா இப்போ நமக்கு இன்னும் நல்லா யூஸ் ஆகும்.
mosquito bat ready. Thank you.